வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 242 பேருடன் சென்ற விமானம் விழுந்து நொறுங்கியிருப்பது முழு நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா என்ற விமானம் இன்று மதியம் 1:39 மணிக்கு 23வது எண்ணிக்கையிலான ரன்வேயில் இருந்து லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்துக்கு கிளம்ப துவங்கியது. விமானத்தில் 2 பைலட்டுகள், 10 விமான ஊழியர்கள் மற்றும் 230 பயணிகள் என மொத்தம் 242 பேர் பயணம் செய்தனர். ரன்வேயில் இருந்து டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளானது. ஏர்போர்ட் அருகில் உள்ள மேகானி நகர் என்ற பகுதியில் அமைந்த மைதானத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியது. தரையில் மோதியுடன் 242 பேருடன் கூடிய விமானம் வெடித்து சிதறியது. விமானம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. விமானம் தரையில் மோதி வெடித்த வீடியோ வெளியாகி மக்கள் மனதை பதற வைத்துள்ளது. விமானம் தரையில் விழுந்ததும் விண்ணை முட்டும் அளவுக்கு புகைமூட்டம் ஏற்பட்டது. 7 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சம்பவ இடத்துக்கு வந்தன. தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விமானம் தரையில் மோதி சில நிமிடங்களிலேயே முழுமையாக எரிந்து சாம்பலானது. விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. ஆனால் விமானம் வெடிப்பதற்கு முன் என்ன நடந்தது என்பது குறித்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மதியம் 1:39 விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே கோ பைலட் மேடே அலர்ட் அளித்துள்ளார். மேடே அலர்ட் என்பது பயணிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலையில் விமானிகள் அளிக்கும் அவசர தகவல். ஆனால் அந்த அலர்ட் கொடுத்ததும் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது மேடே அலர்ட் கொடுத்த சில நொடிகளில் விமானம் தரையில் விழுந்து வெடித்திருக்க வேண்டும் என்று விமான கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. 242 பேரின் நிலை பற்றி இதுவரை உறுதியில்லை. விபத்துக்குள்ளான விமானத்தில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் பயணம் செய்திருந்தார். இந்த விபத்துக்கு தொடர்பான தகவல்களை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க குஜராத் முதல்வருக்கும் விமான போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் உத்தரவிட்டுள்ளனர்.